கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறவங்க நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 459. நம்ம கொடுத்த ஆல் போர்ட்டில் 9 அல்லது 0 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அடுத்தபடியாக 2 அல்லது 4 நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் இந்த மாதம் கடைசியில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வருது. எடுக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம 90-09 கூட நம்ம வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி மேபி விசிசியில். ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா போர்டு வந்து இங்கிட்டு உள்ளே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் கைப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம டெய்லி சார்ட்டு வீக்லி சார்ட்டும் நம்ம வந்து மேட்ச் பண்ணியே கொண்டு வரோம். ஆனால் தெரியல இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி எனக்கு பார்ப்போம், ஓகேவா? வகைமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 81-29-88-12-96. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். இவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க. நீங்கள் இன்றைக்கி மட்டும் உடனே வந்து கொடுத்துருவாங்க, லேட்டு பண்ண மாட்டாங்க, ஓகேவா? நம்பிக்கையான ஒருத்தர் தான், நீங்கள் தைரியமாக வந்து நம்பர் வைக்கலாம், ஓகேவா? மேலே அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீக்லி செட் வச்சு நம்ம வந்து ஆள் கொடுக்கணும். நம்ம செட்டில் வந்து வெள்ளிக்கிழமை, ஓகேவா? வெள்ளிக்கிழமை 25/7/2025 கசிங்க நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம், ஓகேவா? அது நம்ம வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 790. இந்த 790 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுக்குது. உங்களுக்கு கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம 790 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 790 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 183, ஓகேவா? 183. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அப்படி இல்லைன்னா 6, 3 அல்லது 6 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 790 வச்சுருக்கலாம். நமக்கு 3 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 932. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 932 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5, ஓகேவா? 5 அப்படி இல்லைன்னா 3, 5 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா 932 வச்சுருக்கு. நமக்கு 5 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 3, 5 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 வச்சுருக்கு. நமக்கு 5 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 561. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 561 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 0, 8 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 561 வச்சடிக்கல. நமக்கு 8 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 706 காஸ்ட் ஆப்ஷன் 183 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 0, 1 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா? அது நம்ம அந்த 706 வச்சுருக்கோம். நமக்கு 1 அல்லது வந்து 0 வந்து கிடச்சிருக்கு. வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 440. இந்த 440 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 440 போடுறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 349, ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு வந்து 8 அப்படி இல்லைன்னா 7, 8 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 440 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 337. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 337 ரூட் ஆப்ஷன் 349 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 7, 6 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ், ஓகேவா? பார்த்தீங்கன்னா 337 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 887. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 887 ரூட் ஆப்ஷன் 349 போடையில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 2,
5 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 887 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது சி போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 572. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 572 ரூட் ஆப்ஷன் 349 போர்டு. நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 8 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 572 வச்சுருக்கு. நமக்கு 8 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டுலாம் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 455. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 455 ரூட் ஆப்ஷன் 349 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 0. 1 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 455 வச்சு அடிக்கல நமக்கு 1 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட்லையும் 2 சார்ட்லையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்தோம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 0 வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு 1 அல்லது 0 தான் வர மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கு. ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறதில்ல. ஓகே, இந்த பக்கமும் போயிட்டுருக்கு. அதனால் கொடுக்குறதில்ல. நமக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா மட்டும் நம்ம சேனலில் நான் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நமக்கு 4 டேஸ் செல்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 337 போட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 482. ஓகேவா? 482. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதறக்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு வந்து 7 அப்படி இல்லைன்னா 8. 7 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம அந்த 337 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 887. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 887 எஸ்ஐன் ஆப்ஷன் 482 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 2. 7 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 887 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் அடுத்தது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 572. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 572 எஸ்ஐன் ஆப்ஷன் 482 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 4. 3 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 572 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 455. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 455 எஸ்ஐன் ஆப்ஷன் 482 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 4. 5 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 455 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 4 நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மீண்டும் 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 4ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்க. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி சார்ட் 2 சார்ட்லேயும் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸ் கொண்டு வருவேன். இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கு நம்பரு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சூப்பராக வினிங்ஸ் எடுத்துடலாம். ஓகேவா? மாதம் கடைசி ஆகுனால என்னன்னு தெரியல, அப்படி ஆகிட்டுருக்கு. உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நாளைக்கு நான் ஆல் போர்டு மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு 1 அப்படி இல்லைன்னா 0ங்கிற நம்பர் கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து 551 14 41 05 50 04 40 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக விளையாடுங்க. அளவோடு விளையாடுங்க. கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?